Hello everyone, this is Shruti. Welcome to Little More from Maqula. நேற்று நான் டயபெட்டிக் பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டயபெட்டிக்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், எந்த கண்ட்ரியில் அதிகமாக டயபெட்டிக் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதிகமாக டயபெட்டிக் பீப்புள் இருக்க கண்ட்ரி சைனா தான். அண்ட் செகண்ட் அதிகமாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77 மில்லியன் பீப்புளுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படிங்கிறத வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2019 சொல்லியிருக்காங்க. எதனால சைனாலையும் இந்தியாலையும் இத்தனை பேர் டயபெட்டிக்காக இருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஊட்டச்சத்தான உணவு இல்லாதது, நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸாக எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸோட நம்ம சாப்பிட்றது ரொம்ப கம்மி. செகண்ட் பாயிண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனான தண்ணி குடிக்காதது, அதை ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி ஒரு சுத்தப்படுத்தி குடிக்காம அந்த மாதிரி குடிக்கும்போது நிறைய நோய் வரவும் வாய்ப்பு இருக்குது. தேர்ட் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சுத்தமான ஒரு இடம், ஒரு என்விரான்மெண்ட்ல இல்லாததும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ், பாடி ஒர்க் அவுட் எதுவுமே இல்லாம நம்ம வீட்டில் ரொம்ப பிசிக்கல் ஒர்க் கம்மியா இருக்கிறனாலையும் இந்த மாதிரி நிறைய தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கெல்லாம் அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது. இப்போ இதுவே நமக்கு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல தெரியும் போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அதிகமான ஸ்டேஜ்ல நம்ம உடம்புல இருந்து நிறைய சிம்டம்ஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் மேல நம்ம அதை போகும்போது ரெக்கவரி ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இது இல்லாம நிறைய தொந்தரவும் வர வாய்ப்பு இருக்கு. டயபெட்டிக்கோட சேஃப் வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.